குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்கள பத்தி சொல்லுங்க. என் பேர் காவ்யா. நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். வேற என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக நான் இங்கே வந்தப்போ மெயினான கம்ப்ளைண்ட் வந்து வெயிட் லாஸ்க்காகவும் பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்காக மெயினாக வந்தேன். அப்புறம் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. வெயிட் லாஸ்க்காக தான் மெயினாக வந்தது. இங்கே வந்தப்போ நான் ஒரு 93 கேஜிஸ் கிட்ட இருந்தேன். இப்போ 76 கேஜிஸ் இருக்கேன். ஸ்கின்ல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தது. ஏன்னா நான் பிசிஓஎஸ்க்காக வேண்டி முன்னாடி நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது எல்லாருமே ஒரு சைக்கிள் டேப்லெட்ஸு, சுகருக்கான டேப்லெட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராப்பராக இருந்தது. ஏன்னா நைட்டு ஸ்லீப் ஒழுங்காக இல்லை. அப்போது எனக்கு நைட் 1 o'clock 2 o'clock அந்த ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் லைஃப் சைக்கிள் டெய்லி ரொட்டீன் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இங்கே வந்தப்போ டாக்டர் ஜி கார்த்திகா மேம் தான் வந்து எனக்கு ஃபுல்லாக கன்சல்டேஷன் எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டயக்னோசிஸ் ப்ராப்பராக வந்து லிவர் டீடாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எனக்கு ஃபுல்லாக கிளென்ஸ்டாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற இன்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக லைக் எல்லா டயட்ஸும் வந்து ப்ராப்பராக டைமுக்கு ஆன் டைமுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனோட நான் ஃபஸ்ட்டு நேச்சுரோபதி டயட் அப்படிங்கும்போது ரொம்ப பயந்து தான் உள்ளே வந்தேன். லைக் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குமோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காதோ டயட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா சாத்விக் டயட்னால எல்லாருமே அப்படி தான் வந்து யோசிப்பாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான டயட்டு தான் வந்து இங்கே கொடுத்தாங்க. ரொம்ப போட்டு ரொம்ப ட்ராஜடியாக ஒரு டயட் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இங்கே இருந்த ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ், ஆயில் மசாஜஸ், அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸ், அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டீம் பாத்தாக இருக்கட்டும், சோனா பாத்தாக இருக்கட்டும், ஒரு அப்டமன் மசாஜஸ், அப்புறம் ஹிப் பாத், இது எல்லாமே வந்துட்டு பிசிஓஎஸ்க்கு ஒரு நல்ல ரெமிடியாக வந்து இருந்துச்சு. ஏன்னா ப்ரையராக நான் நிறையா அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக இங்கே வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஸ்லீப் சைக்கிள் ரெகுலர் ஆயிடுச்சு. விச் இஸ் லைக் த டே ஸ்டார்ட்ஸ் வித் யோகா அண்ட் எண்ட்ஸ் வித் மெடிடேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு சீரா உடம்பு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளில போகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக வெளில போகிறேன். ஏன்னா இங்கே டாக்டர் ஜி கார்த்திகா மேமா இருக்கட்டும், அப்புறம் இங்கே அவங்களுக்கு கீழே வேலை பார்த்த லைக் அன்னை நேச்சுரோபதி இன்டர்ன்ஸ் எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஆன் டைமுக்கு டயட் கொடுக்கறதா இருக்கட்டும், லைக் அந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இட் ஆல் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். அதனால லைக் இப்போ எனக்கு இருக்கிற இந்த வெயிட் லாஸ், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து வேற எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு பெட்டராக இல்லை இங்கே கம்பேர் பண்ணும்போது. எனக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போன அன்னை நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கும் கார்த்திகா மேம் அவங்களுக்கும் கூட இருந்த எல்லா இன்டர்ன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னோட ஹார்ட் ஃபெல்ட் நன்றி.